மறுநாள் திரும்பி அவரையே கூட்டிட்டு வந்தாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பி கூட்டிட்டு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி தூரமா நின்று பாக்குறாங்க. இன்னைக்குமா இவர் வராரு, இன்னைக்கும் நபி பட்னியா இன்னைக்கு நினைச்சாங்க. ரெண்டாவது நாள் வந்தார். ரெண்டாவது நாள் அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ரொட்டி சுட்டு கொடுக்க அவர் சாப்பிட்டு காலி ஆகிட்டார். கடைசியில பெருமானார் பட்னி திரும்பவும் கொண்டு போய் அவரை போய் தங்க வச்சுட்டாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் அவரோட தங்கினாங்க இல்லையா, அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்தாங்க, சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி தந்தாங்க. 3வது நாள் விருந்தாளி கூட்டிட்டு வராங்க. அதே விருந்தாளி வீட்டுக்கு வராங்க. வேற யாரும் கூட்டிட்டு போக மாட்டேன்றாங்க. பெருமானாரே அந்த விருந்தாளியை கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதே மனைவி பாக்குறாங்க, என்ன இன்னைக்கு வராரு, என்ன பண்றது உங்களுக்கு புரியலையே. நான் உங்களுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இருக்கிற கொஞ்சம் பங்கிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுதான் இயற்கையான ஒரு தன்மை. சிலர்களுக்கு அந்த இயற்கை தன்மை இருக்காது. சபையில உட்கார்ந்து சகல்ல சாப்பிடும் போது சில பேர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தேவை மட்டும் சாப்பிடுவாங்க, அடுத்தவங்களை பார்க்கவே மாட்டாங்க, பக்கத்து இலைய பார்க்கவே மாட்டாங்க. இது இயற்கையான குணங்கள் வரக்கூடாது. பெருமானார் அடுத்த இலையும் பார்க்கணும், பக்கத்துல இருக்கிறவங்க நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து உதவணும். இதுதான் பெருமானாருடைய அழகிய நடைமுறை வாழ்க்கை பண்புகள். அந்த அடிப்படையில பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவர் 3வது நாள் கூட்டிட்டு போனாங்க. அந்த ஒரு ரொட்டி கொடுத்து சாப்பிட்டோன்னே எனக்கு போதும் அப்படின்ட்டாரு. ஏங்க போதும்னு சொல்லிட்டீங்க, நேற்று நீங்கள் சொல்லிக் கொடுத்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது என் உள்ளத்தையும் நிறைத்து விட்டது, என் வயிறையும் நிறைத்து விட்டது நாயகமே என்று சொன்னார். அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அவர். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாருடைய விருந்தோம்பலே ஒரு மனிதனை மாற்றும் தன்மையா மாற்றியது. சில இடங்களிலே சஹாபாக்கள் எப்படி விருந்து கொடுத்தாங்க தெரியுங்களா, தங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு உண்டான சாப்பாட்டை வந்த விருந்தாளிகளுக்கு கொடுக்கணும், லைட் ஆஃப் பண்ணிட்டுலாம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. லைட் எரிஞ்சா சாப்பாடு கம்மியா இருக்குன்னு அவங்க சாப்பிட மாட்டாங்க. இவங்க சாப்பிடற மாதிரி பாவனைகள் செய்து கொண்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் லைட்டை ரெடி பண்ற மாதிரி என்ன செஞ்சாங்க. இது மாதிரி எல்லாம் சஹாபாக்கள் விருந்தோம்பல் செய்தார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்கு